ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் ட்ராவல் போகலாமா? இது எந்த இடம் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரையில் இருக்க தெப்பக்குளம் தாங்க. மதுரைக்கு நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. இவ்வளோ ஒரு அமைதியான இடம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அந்த இடத்துலையே உட்காந்துட்டு நாங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தோம். மைண்ட் அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம், எந்த பிளேஸ் அப்படின்றத நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தேனி மதுரைனாலே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஆனாலும் காலையில் நைட்டு வந்துட்டு ஃபுல் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன இடம் அப்படின்னா 3 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தோம். உண்மையை சொல்லணுன்னா முருகனை எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி முருகனை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு தாங்க வந்தாச்சு. உண்மையிலேயே நான் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். என்ன முருகன் வந்து கூப்பிடாமல் யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். நான் வந்து ஒரு மாதம் ஊரில் வந்து இருந்தேன். நிறையா பேர் என்கிட்ட ஊருக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வருவோம்மா, சும்மா போயிட்டு வருவோம், ட்ரெயின் டிக்கெட் போடுவோம் அப்படிலாம் கேட்டப்போ இல்லை இப்போதைக்கு வேணாம், என் ஹஸ்பண்ட் வரட்டும் அப்படி இப்படின்னே நான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தட்டி கழிச்சிட்டே இருந்தோம். டக்குன்னு இந்த தம்பி வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 3 மணியை போல், அக்கா கிளம்புக்கா, நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுவோம், மாமாவும் வந்திருக்கார்ல அப்படின்னு சொன்னோடனே என்ன டக்குன்னு எப்படி போகிறது அப்படின்னு யோசித்தோம். இருந்தாலும் 1 ஹவரில் குளித்து செஞ்சு கிளம்பி அப்படியே தேனியிலேருந்து மதுரைக்கு வந்தோம். அப்படியே மதுரையில் வந்து தம்பி பிக்கப் பண்ணிக்கிட்டான். கார்லேயே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்து திருச்செந்தூர் இறங்கிட்டோம். எனக்கு அப்படியே பெரிய சாக்கேவும். முருகனை வந்து பார்க்கணுன்னா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப விரதம் இருந்து அது பண்ணி வர்றாங்களே, நம்மளை எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த முருகன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. உண்மையிலே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். முருகன் நிறையா பேர்த்து மூலியமாக சொல்லி பார்த்துட்டு கடைசியில் அவரே வர வச்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் பிளான் போட்டோன்னா அது கேன்சல் ஆயிரும். டக்குன்னு உடனே எடுக்கிற முடிவு சக்ஸஸ் ஆகும். உண்மையிலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஒரு மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்படி போகணும் இப்படி போகணும்னு நம்ம பெரிய பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது நடக்காமல் போயிடும். ஆனால் பிளானிங்கே இல்லாமல் டக்குன்னு ஒரு விஷயத்த செய்வோம், அதுதான் சக்ஸஸ் ஆகும். உண்மையா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது திருச்செந்தூர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் சின்ன வயசுலேருந்து வந்ததே கிடையாது. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. 3 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு கரெக்டாக 5:30க்கு வந்தோமா. வந்தால் சூரியனோட வெளிச்சமும் அந்த கடலும் அப்படியே அவரோட இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலே இந்த இடத்துல நிற்கிறப்போ மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் மக்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். இங்கே வர்ற பக்தர்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் எல்லாமே நல்லது கிடைக்கணும், நம்ம தெரிஞ்சு சரியாமல் செய்கிற பாவங்கள் போகணும் அப்படின்றதுக்காக தாங்க திருச்செந்தூரோ எல்லா கோயில்களுக்கும் போகிறோம். அது மாதிரி எல்லாமே நல்லது தான் நடக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை அவுத்து அப்படியே கடலுக்குள்ளே விட்டுறீங்க, பேம்பர்ஸ் அவுத்து விட்டுறீங்க, வாட்டர் பாட்டிலில் விடுறீங்க. அதனால என்ன நன்மை இருக்குது? நம்ம கோயிலுக்கு வர்றதே நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு தானே நினச்சி வரோம். நீங்கள் விடுற துணி வந்துட்டு நாங்கள் எல்லோரும் நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், சில பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தை போக்குறதுக்காக தான் கடலில் குடித்தா நம்ம பாவம் போகும், கை கால் சுகம் நல்லா இருக்கும், உடல் நலம் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே நம்ம வச்ச நம்பிக்கையால் மட்டும்தான் கடலில் வந்து மூழ்கி எந்திரிச்சு போகிறோம். அப்போ கூட இந்த அவங்க அவுத்து போடுற அந்த துணிகளும் அந்த பேம்பர்ஸுகளும் மூஞ்சியில் வந்து அப்படியே விழுகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே வந்துட்டு தலைக்கு உள்ளே ஃபுல்லாக நமக்கு உள்ள வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பயம். எப்பயுமே போனால் காலை நினைக்கணும், தலையை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சிட்டு அப்படியே தலையை குனிகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த பழைய துணிகள் வந்து அப்படியே தலையில் மேலே படுது அந்த அலைகளில் வந்துட்டு. அதே மாதிரி பேம்பர்ஸ் வந்து அப்படியே அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ வர்ற பக்தர்களும் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி கோயில் தலமாக இருந்தாலும் சரி, பொது இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த துணிகளை வந்துட்டு ஒரு தலையில் குளிச்சுட்டு
அப்படியே கொண்டு போய் ஒரு குப்பை குடையில் போட்டுருங்க. அதையும் கடவுள் ஏற்றுக்குருவார். கடலுக்குள்ளே விட்டால் மட்டும்தான் நம்ம தோஷம் போகும், பாவம் போகும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த சன்லைட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 6:30 மணி. இப்போ தான் கடல் அப்படியே குளிச்சுட்டு இருக்கோம். அப்படியே இந்த கோயிலும் அந்த சூரிய ஒளியும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே ரூமில் வந்துட்டு எல்லோரும் கிளம்பி முடிச்சிட்டோம். நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக தப்பான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ சீசன் இல்லாத டைம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ரூமோட வாடகை எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. இதே இது நீங்கள் வந்து சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா இந்த ரூமே வந்து 5000 ரூபா 10,000 ரூபாய் இருக்குமா. இப்போ வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் வாங்கிட்டு அது ஒரு 2 ஃபேமிலியுமே இதுலேயே இருந்துக்கிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி. அதுக்கும் வந்து கூட்டமாக இருந்தால் அப்போல்லாம் விட மாட்டாங்களாம், தனித்தனி ரூம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, உண்மையிலேயும் ரூமும் ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரூம்லேருந்து கிட்டத்தட்ட குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றி கிளம்ப ஒரு 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆனோடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. ஏன்னா சாமி பார்த்துட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல. அதே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி பசங்களை மட்டும் விளையாட விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார் என் ஹஸ்பண்டு. ஆனாலும் ஒரு ஆளுக்கு 250 ரூபான்னு சொன்னோடனே நம்ம கிணத்து மேட்லேயே போயிட்டு நீச்சல் கற்றுக்கலான்ட்டு வந்துட்டோம். காருக்குள்ளேயே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே சாமி இப்போ எத்தனை மணிக்கு பார்த்துட்டு வருவோன்னு தெரியாது. பார்த்துட்டு வந்தோடனே அப்படியே ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்ற பிளானில் வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பசங்களுக்கு எல்லாத்துக்கும், குளித்ததுக்கும். அதனால வந்து சரவண பவனில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சுங்க. உண்மையிலே அன்னதானம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அது என்னமோ 8:30 to 10:30 இப்போ போனால் பயங்கர கூட்டம் இருக்கும், சின்ன பசங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பூவை வாங்கி வச்சுட்டு அந்த முருகப்பெருமானை உண்மையிலேயே தரிசிக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சொல்லணும். எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்றது இதுவே எனக்கே பொருந்துங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கடவுளை நான் வந்து இந்த லீவில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். உண்மையிலே அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. முருகன் எல்லாரு கூடயும் எப்பயுமே இருப்பார் அப்படின்றது இதுதான் உண்மை. வர்ற பக்தர்களும் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம இருக்க இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுல என்னங்க இது இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். பாத்ரூம் போனாலும் ஒரு நீட்னஸே கிடையாது. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, போகிறவங்க தான் சுத்தமாக வைக்கல அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். அப்படியே நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு என்னன்னா மொபைலை வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு சுத்தமாக அலோடே இல்லை. திருப்பதி மாதிரி நம்ம கொண்டு போய் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகணும் அப்படின்றதுனால அந்த இடத்த எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமியை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு மொபைலையும் வாங்கியாச்சு. தரிசனமும் சூப்பராக முடிஞ்சிச்சு. முருகப்பெருமாள் அடுத்த வட்டம் வர்றப்ப நம்ம நினச்சது நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு நாங்களும் வந்துட்டோம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். எல்லாரும் வேண்டிக்கோங்க. திருச்செந்தூரை பார்க்காத எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஊருக்கு போகிறோம். அது பயங்கர ஃபேமஸான ஊராக. முருகனை வணங்கிட்டு அந்த கோயிலுக்கும் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டோம். அது எந்த ஊர் அப்படின்றத வீடியோ லாஸ்ட் எண்டிங்கில் மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காருக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம்லாம் வந்து சீசன் டயத்தில் பயங்கர கூட்டமாக இருக்குமா. இப்போனா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனாலும் 4 மணி நேரம் நின்று சாமி பார்த்துருக்கோம். அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எப்பயுமே திருச்செந்தூரில். வர்றவங்க கரெக்டான பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சாமி தரிசனத்தை பொறுமையாக நின்று சூப்பராக பார்த்துட்டு வரலாம். சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பிட்டோம். இது எப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. குலசேகரம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர். இது போகிற வழியில் உண்மையிலே இந்த மாதிரி வீடுகள்லாம் இப்போ வரைக்கும் இருக்குன்றதவே நான் இந்த ஊருக்கு வந்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஊரில் அந்த சென்ட்ரிங் வீடுன்னு சொல்லுவோம்ல, இப்போ தான் அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் பழைய காலத்து வீடுகளும் அந்த திண்ணைகளும் இந்த ஊரில் தான் நான் அதிகப்படியாக பார்த்துருக்கேன். அதுக்காகவே தான் நான் எப்பயுமே ட்ராவல் வீடியோவை எடுக்கிறது இல்லை. இந்த வீட்டுகளுக்காகவே தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் பழைய காலத்து அந்த படத்துகளில் வர்ற வீடுகள் மாதிரியே இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் மறந்த ஒரு விஷயம். என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிக்கிட்டே வந்தேன், தம்பி இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வீடு இருக்கும், இப்போ இருக்க மாதிரி மாடலெல்லாம் இல்லை, இந்த மாதிரி வீடுகள் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டெல்லாம் வந்து நான் அந்த சேது படத்தில் கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதை தான் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு வீடும் தூணு வச்சு திண்ணை வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலுமே பயங்கர ஃபேமஸான கோயிலாம்.
என் தம்பி அப்படி சொல்லிக்கிட்டே வந்தான். இது வந்து தசரா வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க, இந்த இதில் வேண்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த வட்டம் வந்துட்டு அது அப்படியே நடந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணணும், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டே வந்தாங்க. எல்லா கடவுள்கிட்டையும் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும், நான் இது அதுன்னு எதுவுமே வேணுனதே கிடையாது, அதனால் எனக்கு பயமும் இல்லை. நான் வேணுன ஒரு 2-3 விஷயம் என் லைஃப்பில் எப்போ நடந்துச்சோ அப்போ இருந்து கடவுள்கிட்ட நான் ஒன்று தான் கேட்பேன், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், அதை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுகளை சொல்லி ரசிச்சுக்கிட்டே என் தம்பிக்கிட்டே இத்தனையும் பேசிகிட்டே வந்தோம். ஆனால் இந்த வீடுகள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வேற போகுது பாருங்கள். இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணாமல் ஃபுல்லாக இடிஞ்சு யாருமே இல்லை. அந்த புது வீட்டுகளில் மட்டும்தான் ஆள் இருக்க மாதிரி இருக்காங்க, பழைய வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு என்ட்ரான உடனே பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் தாங்க கண்ணுக்கு தெரியுது. எங்கே போனாலும் இதை வச்சுட்டு வேற 100, 200, 300ன்றாங்க. இந்த பூவை நான் எங்கள் மதுரையிலையோ தேனிலையோ நான் பார்த்ததே இல்லை. வித்தியாசமாக அந்த டிசம்பர் பூவை வச்சு கட்டியிருந்தாங்க. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது, ஆனால் பார்க்க பூவு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோயில் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களாம், பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் வந்து கடல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போகல, ஏன்னா நாங்கள் உள்ளே போங்கள்லையுமே வந்துட்டு கதவு பூட்டி இருக்குது, 4 மணிக்கு தான் ஓப்பனிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, சாமியை வெளியே நின்றுக்கிட்டே நம்ம வந்தது கடவுளுக்கு தெரியும்ல, நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்களே, நம்ம தான் அவங்கள பார்க்கல, அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தாலம்மனே எங்களை இன்னொரு வாட்டி வர்றப்பயாச்சும் உன்னை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வேண்டிட்டு அங்கே நான் குறி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அதுவே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சாமியை மட்டும்தாங்க நம்பணும், இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நான் நம்புறது இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பனங்கள் கண்டு கருப்பட்டியெல்லாம் வந்துட்டு இந்த சைடு ரொம்ப ஃபேமஸ் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பனங்கள் கண்டு மட்டும் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் போனீங்க அப்படின்னா இந்த கடையில் நல்ல டேஸ்ட் பார்த்தோம், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதில்ல, அதனால தான் வாங்கிட்டு அப்படியே தாமிரபரணி ஆற்றை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு போகிறப்போ வந்துட்டு மனசு ஒரு நிறைவாக இருந்துச்சு. முத்தாலம்மனையும் பார்த்து இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக பார்க்குறோம். இப்போ முருகனை பார்த்த சந்தோஷத்தோட ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போகிற வழியிலே என் தம்பி என்ன சொன்னான்னா, அக்கா இதை விட ஒரு சூப்பரான ஒரு பாட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காரில் போகிறது இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது போலங்க. இது ஃபுல்லாக உப்பு செய்கிற இடம். நான் இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா தூத்துக்குடி கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் படத்துகளில் தான் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். தூத்துக்குடியை சுற்றி ஃபுல்லாக அந்த உப்பு இந்த மாதிரி செய்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனல் காற்று, உண்மையிலே அந்த காற்று கூட உப்பு எல்லாம் மூஞ்சியில் அப்படியே படியுது, ஒரு மாதிரி உப்பு கைக்குது, மூஞ்சி உதடு அதெல்லாமே அப்படி இருந்துச்சு. காற்றே இல்லை, சுத்தமாக வெயில், சரியான வெயில். இந்த இடம் உண்மையிலே செம்ம பிளேஸுங்க. தூத்துக்குடியில் இருக்க மெரினா பீச்சு, மெரினான்னு சொன்னாவே சென்னை தானே, பீச்சுன்னு சொல்லிக்கலாம். கடற்கரை ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இதையும் ரசிச்சுட்டு இந்த இடமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் தூத்துக்குடியில் இருக்க இந்த கடற்கரையை யாருமே மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிறப்போ ஒரு 4 மணி இருக்கும், ஆனால் 6 மணிக்கெல்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிறப்ப யாருமே இல்லை. நாங்களும் கொஞ்சம் ரீல்ஸு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விளையாட்டு அந்த மாதிரி விளையாண்டுட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அமைதி அந்த இடத்துல உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். இன்னொரு வாட்டி என் தம்பிகளையும் எங்களையும் எல்லாம் மீட் பண்ண முடியாது. என்னமோ அவன் கூட வந்தது ரொம்ப ஜாலியாக வேற பேசிகிட்டே வந்தான், ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதை மாற்றிக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் தம்பி கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்தானா, போனதும் தெரியலை வந்ததும் தெரியலை. வீட்டுக்கு போகிறது தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.